இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகளில் அன்பு வைத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போயிருந்த நேரத்தில் சிறு குழந்தைகளோடு விளையாடுவதை பார்த்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு பிள்ளைகள் மீது அன்போடு இருந்தார்கள். ஆனால் அதைவிட அன்பை அல்லாஹ்வில் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வில் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்குமாறு கனவு கண்டார்கள். ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹஜ்ஜி பெருநாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் இந்த திருநாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியல் பல அம்சங்களை நினைவு கூறுகின்ற விதத்தில் இறைவன் ஆக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம். அல் குர்ஆனிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டதற்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட 69 இடங்களில் 2வது இடத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்றார். மாத்திரமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வலல் ஹலாயிக் யுக்ஸா யௌமல் கியாமா இப்ராஹிம். நாளை மறுமையிலே எல்லோரும் நிர்வாணமாக எழுப்பப்படுகின்ற நேரத்தில் முதலாவது அல்லாஹ் ஆடை அணிவிப்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதை மையப்படுத்தி நபிமார்களின் வரலாற்றை இப்ராஹிம் நபிக்கு முன், இப்ராஹிம் நபிக்கு பின் என்று பிரித்து பார்க்கலாம். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு வந்த அத்தனை நபிமார்களும் ஒன்றில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குழந்தைகளாக இருப்பார்கள், அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பேர குழந்தைகளாக இருப்பார்கள். அதற்கு முன்னாடி வந்தவர்கள் யாருக்கும் அப்படியான ஒரு சங்கிலி தொடர் இருக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது அபுல் அம்பியா, நபிமார்களின் தந்தை. கண்ணியமிக்க சகோதரர்களே, அதாவது புகாரி கிரந்தத்தில் வருகிற செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம் ஆண் மக்கள் செய்கிற இந்த ஹத்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 80வது வயதில் ஹத்னா செய்தார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல சிறப்புகளை பற்றி பேசுகிறான். குறிப்பாக ரசூலுல்லாவுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 2500 வருடம் இடைவெளி. அதை தாண்டியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவுபடுத்தப்பட வேண்டும் பல இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லுவதை பார்க்கிறோம். 2 நபிமார்களை மையப்படுத்தி குர்ஆனில் இவர்களின் வாழ்வில் உங்களுக்கு நட்படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறான். ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி சொல்கிற நேரத்தில்
கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹீம், இப்ராஹீமிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்படி என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு புனிதமான மகத்துவமிக்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஒவ்வொரு நபிமார்களும் அதாவா தீனியா அதாவா துனியவியா இரண்டு வகையான சவால்களை தன் வாழ்நாட்களில் சந்தித்தார்கள். ஒன்று துனியா சார்ந்த சவால்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும்பாலும் மனித தொடர்புகள் சார்ந்த சவால்களை தான் சந்தித்தார்கள். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு வகையான சவால்களையும் சந்தித்தார்கள். ஆன்மீக ரீதியான பிரச்சார பணி, அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்திய சவால்கள், சக மனிதர்கள் என்ற வகையில் வந்த குரோதங்கள், இரண்டையும் ஒரே நேரத்தில் சமாளித்த ஒரு தூதர், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு நபி. கண்ணியமிக்க சகோதரர்களே, அவருடைய வாழ்வு சொல்கின்ற சில முக்கியமான படிப்பினைகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அந்த முன்மாதிரிகள் தொடர்பாக நினைவுபடுத்தலாம் என்று கருதுகிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதாவது முதலாவது ஓர் அம்சம், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூகம் என்று சொல்கிறான். ஒரு தலைமை, ஆளுமை என்று அல்லாஹ் சொல்கிறான். படைத்த ரப் அவனுடைய படைப்பினங்களில் ஒரு தனி மனிதரை இவர் ஒரு சமூகம், ஒரு ஆளுமை என்று சொல்வதென்றால் இது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது சகோதரர்களே. இந்த வார்த்தையை அல்லாஹ் சூட்டுவதற்கு மிக மிக முதன்மை காரணி என்னவென்றால் தௌஹீதின் பிரச்சாரம். அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை, ஏகநாயகன் இறைவன் என்கிற பிரச்சாரத்தை எல்லா வழிகளையும் தாங்கி சுமந்தவர். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புக்கு முன்னாடி நிறுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன ஒற்றை காரணத்துக்காகவே நிறுத்துகின்றார்கள். அவருக்கு ஆதரவாக எவரும் இல்லாத ஒரு சூழல். நெருப்புக்கு முன்னாடி நிற்கின்ற பொழுதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹ், என் ரப் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொன்னார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, நெருப்புக்கு முன்னும் தௌஹீதை, ஈமானை விட்டு கொடுக்காதவர். ஒரு மனிதன் அழகுறுவது, ஒரு சமூகம், ஒரு தனி மனிதர், ஒரு குடும்பம் அழகாக தெரிவது என்பது அவர்கள் அணிகின்ற ஆடைகள், பொருளாதாரம், பட்டம் பதவிகளை தாண்டி அல்லாஹ்வை பற்றிய அவர்களுடைய எண்ணங்கள், அகீதா, கொள்கைகள் தான் ஒரு மனிதனை அழகு பெறச் செய்கிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காலங்கள் கடந்தும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகின்ற விதத்தில் குர்ஆனிலேயும் ஹதீதிலேயும் வைத்திருப்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, முதலாவது எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் நாங்கள் சரியாக இருக்கிறோமா? கண்ணியமிக்க சகோதரர்களே, இலகுவாக இந்த தௌஹீத் கொள்கை, ஏகத்துவ கொள்கை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை மையப்படுத்தி இந்த பிரச்சாரத்தை பரவலாக்கம் செய்தார்களோ, எங்களுடைய தாய்நாட்டிலே இந்த மண்ணை மையப்படுத்தி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா இந்த தௌஹீத் சிந்தனையை உருவாக்கினான். அல்லாஹு தஆலா இதில் பங்களித்த கபராளிகளாக சென்ற எல்லோரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும், அவர்களின் கபரை விசாலப்படுத்த வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களை இந்த கொள்கையில் நிறைவேறச் செய்ய வேண்டும். இந்த தூய்மையான பணியை நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டும். அதுவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிற முதன்மை செய்தி. இந்த இடத்தில் இருந்த இந்த பிரச்சாரம் இலங்கையில் பல இடங்களுக்கும் சென்றிருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துகின்றார்கள், உங்கள் வாழ்நாளில் முதன்மை அம்சம் தௌஹீத், அல்லாஹ்வை பற்றிய விடயங்களில் மிகச் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகளில் அன்பு வைத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போயிருந்த நேரத்தில் சிறு குழந்தைகளோடு விளையாடுவதை பார்த்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவ்வளவு பிள்ளைகள் மீது அன்போடு இருந்தார்கள். ஆனால் அதைவிட அன்பை அல்லாஹ்வில் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வில் வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது,
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்குமாறு கனவு கண்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை, ஒரு கணமும் யோசிக்கவில்லை. மகனின் கரத்தை பிடிக்கின்றார்கள், நடந்து செல்கிறார்கள். என் அருமை மகனே, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது, உன்னை அறுக்குமாறு, என்ன செய்வது, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினால் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த மனிதர், அந்த நபி சொல்கிறார்கள், என் அருமை தந்தையே, அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அறுத்து விடுங்கள். அதோடு நிறுத்தவில்லை, சொல்கிறார்கள், என் அருமை தந்தையே, அறுக்கின்ற பொழுது என்னை பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள், அப்படி என்று சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை மீது அதீத அன்பு வைத்திருந்தார்கள். அதைவிட அன்பை படைத்த ரப்பின் மீது வைத்திருந்தார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், சகோதரர்களே, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும், முஃமின்களுக்கு அல்லாஹ் என்ற பெயர் சொல்லப்பட்டால் உள்ளம் நடுநடுங்கும் என்று சொல்கிறான். எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் அப்படியான ஒரு உணர்வு வாழ்நாளில் வந்திருக்கிறதா? அல்லாஹ் என்ற பெயரை கேட்டவுடன் இந்த உள்ளம் எப்பொழுதாவது நடுங்கி இருக்கிறதா? சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி மகனை தானே அறுப்பதற்கு தயாரானார்கள். இதற்கு அடிப்படை காரணம் அல்லாஹ்வை பற்றிய சரியான அறிவு அவர்களின் ஆழ்மனதில் இருந்தது. தௌஹீத், இது முக்கியமானது சகோதரர்களே. அல்லாஹ்வை பற்றி அதிகம் படிக்க வேண்டும், அல்லாஹ்வை பற்றி அதிகம் பேச வேண்டும். என்னால் முடிந்த அளவு அல்லாஹ்வை பற்றி சொல்லுவதற்கு நான் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாக, அறிவு ரீதியாக, உடல் ரீதியாக நான் என் இறுதி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் பணி செய்வேன் என்பதை பலமான நீயத்தாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிற முதன்மை செய்தி இது. சுவனமும் துனியாவும் இலகுவாக அமையப்பெற வேண்டுமாக இருந்தால் முதன்மை செய்தி இதுதான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இரண்டாவது ஒரு அம்சம், ஒரு தொடர்பாடல் சக மனிதர்களோடு, மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்களோடு, எதிரும் புதிருமாக இருக்கிற மனிதர்களோடு எங்கட பேச்சுவார்த்தைகள், கலந்துரையாடல்கள், மொழி நடைகள் எப்படி அமையப்பெற வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். தந்தை மக்களோடு சேர்ந்து கல்லால் அடித்து உங்களை வெளியேற்றுவேன், நானும் அவர்களோடு சேர்ந்து கொள்வேன் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தந்தை. வீட்டுக்குள் இருந்தே அந்த எதிர்ப்பு வருகிறது, வெளியில் இருந்து வருகின்ற எதிர்ப்பை விட கடுமை. அந்த நேரத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அபதி, என் அருமை தந்தையே, என் அருமை தந்தையே, என் அருமை தந்தையே என்று சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌனத்தால் கூட பெரும் செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். உள்ளங்களில் மௌனத்தால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பெரும் உரைகளை நிகழ்த்தவில்லை. அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இரண்டு பேரை மக்கமா நகரில் விட்டுவிட்டு விடை பெற்று செல்கிற நேரத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், யாரும் இல்லாத இடம், எங்களை விட்டுவிட்டு, குழந்தையை விட்டுவிட்டு எங்கே செல்கிறீர்கள்? ஆண் துணை இல்லை. மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. மௌனமாக திரும்புகின்றார்கள். அந்த தாய் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையா இது என்று சொல்கிறார்கள். கேட்கிறார்கள். இவர் ஆம் என்று சொல்கிறார். ஒரு மௌனத்தால் பதில் அளிக்கிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் நீங்கள் சென்று வாருங்கள், எங்கள் ரப்பு எங்களை பாதுகாப்பான் என்று சொல்கிறார்கள். மௌனத்தால் ஒரு செய்தியை கடத்துகின்றார்கள். அழகான நாகரிகமான வார்த்தைகளூடாக அநாகரிகமான ஒழுக்கமற்றவர்கள் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒழுக்கமாக நடந்து கொண்டார்கள். ஒழுக்கம் இல்லாதவர்களுடனும் ஒழுக்கமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து கொண்டார்கள். பேச்சு நாவு என்பது முக்கியமானது. மகனுக்கு ஒரு செய்தியை கடத்துறாங்க பாருங்க. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தொடர்பாடல் ஆற்றல் என்பது முக்கியமானது. எங்களோட பிள்ளைகளோட பேசக்க, எங்களோட மனைவியோட பேசக்க, எங்களோட மாணவர்களோட பேசக்க, சக நண்பர்களோடு பேசக்க, ஒருவரை வீழ்த்த வேண்டும், ஒருவரை வெல்ல வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கவே இல்லை. அவரில் மாற்றம் பெற வேண்டும் என்பதுதான் முதன்மை நீயத்தாக இருந்தது. அந்த நீயத் எங்களுக்கு இருந்தால் எங்களுடைய நாவுகள் அழகு பெறும், நாவுகள் அழகு பெறும். எங்களுடைய நீயத் ஒருவரில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்துக்கு வாராங்க. வந்தவுடன் அபூஜஹில்ட மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூஜஹில் இஸ்லாத்தின் முக்கிய எதிரி. சஹாபாக்கள் அவரை விமர்சிப்பார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்குள் வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் தோழர்களுக்கு சொல்கிறார்கள், இக்ரிமா இருக்கின்ற சபைகளில் அபூஜஹிலை பற்றி பேச வேண்டாம், இதுக்கு பிறகு அவரை பற்றி பேச வேண்டாம், விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்? இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு அவர் புனிதராக மாறிவிட்டாரா தந்தை? இல்லை. ஆனாலும் இப்படி பேசுகின்ற நேரத்தில் அது அவருடைய மனதை காயப்படுத்தும், புண்படுத்தும். எங்களுடைய நாவுகள் புனிதப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்க இறக்கப்படுறார்கள், எதுக்கிறார்கள், வெறுக்கிறார்கள், எல்லோரோடும் பேசுகின்ற பொழுது இந்த நாகரிகத்தை கடைபிடியுங்கள் என்கிற ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்கறதுக்கு அவர் திருமணம் செய்த பிறகு ஒரு நேரத்தில் போறாங்க. போனா வீட்டில் மகன் இல்லை, மருமகள் இருக்கிறாங்க. எப்படி வாழ்க்கை போகுதுன்னு கேட்கிறாங்க. வந்தது தண்ட மாமனார் தான், கணவனின் தந்தை தான் என்பது அவங்களுக்கு தெரியாது. முதல் சந்திப்பு. இவங்க குடும்ப பிரச்சனை தொடர்பா சொல்றாங்க. ரொம்ப கஷ்டம், பொருளாதார நெருக்கடி, இதுகளை சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஒற்றை வார்த்தையில் அழகான செய்தியை சொல்கிறார்கள். யுகையிர் அசபசபாபி, உங்களுடைய கணவர் வந்தால் வாசல் படியை மாற்றுமாறு சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. கணவன் வர்றாரு, இப்படி ஒரு மனிதர் வந்தார், இந்த தோற்றம் வந்து இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லுமாறு சொல்லிட்டு போனாருங்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வந்ததே இந்த வாப்பா சொன்ன செய்தி உங்களை தலாக் சொல்லுமாறு சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன வசனம் வரியை ஒரு மகன் புரிந்து கொள்கிறார்கள். இந்த புரிதல் தந்தை மகனுக்கிடையில் வந்தது அழகான தொடர்பாடல். என் அருமை மகனே, அழகான பேச்சுவார்த்தைகள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அழகான மொழி நடை, கோபத்திலும் நிதானம், வார்த்தைகளை விட்டுவிடாமல் பேசுதல் என்பது நபி வழி, உயர்ந்த மனிதர்களின் தன்மைகள். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த செய்தியை இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். அவரிடத்தில் இந்த விடயத்தில் முன்மாதிரி இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு அம்சம், அதாவது ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கு முன்னாடி துஆவை முதன்மைப்படுத்தினார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு முன்னாடியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ செய்றாங்க. எப்படி தெரியுமா? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளை தந்தருள்வாயாக. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் துர்ரியதி, இறைவா என்னையும் என் சந்ததியினரையும் தொழக்கூடியவர்களாக மாற்றுவாயாக. துஆ முக்கியமானது. எங்களுடைய இம்மை மறுமை வெற்றிக்கு பிரதான காரணிகளில் ஒன்று சாலிஹான வாரிசுகள். எங்கட மௌத்துக்கு பிறகும் அதனால நன்மை வந்து கொண்டிருக்கும். எங்கட நிரந்தரமான முதலீடு அது சரியா அமையணும்டா துஆ முக்கியம், சந்தர்ப்ப துஆக்கள் அல்ல. எந்த நேரமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை பார்ப்பதற்கு முன்னாடியே துஆவை முற்படுத்தி இருக்கிறார்கள். எந்த அளவு இஸ்லாம் சொல்லுகிறது? ஒரு பெண்ணை திருமணம் செய்றீங்க, முதலாவது சந்திக்க போறீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் சேர்கின்ற நேரத்தில் ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. அந்த துஆ என்னது? யா அல்லாஹ் என்னையும் இந்த உறவினால் கிடைக்கின்ற என் பிள்ளையையும் ஷைத்தானின் தீண்டுதலில் இருந்து பாதுகாப்பாயாக. அப்படி என்றால் துஆட பவரை பாருங்க. பிள்ளைகள் விடயத்தில் துஆ எவ்வளவு அவசியமானது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறத பாருங்க. முதலாவது உங்களோட மனைவியை சந்திக்க போறீங்க, இந்த துஆவை தவற விடாதீங்க. எங்களுக்கு குழந்தைகள் வளர்ப்பிலே 2-3 முக்கிய சவால்கள் இருக்குது. ஒன்று எங்கட அதாவது பொறாமைக்காரர்கள், அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. ஷைத்தான் இருந்து பாதுகாவல் தேடுமாறு சொன்ன இறைவன் ஒமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரர்களிடம் இருந்தும் பாதுகாப்பு தேடுமாறு சொல்றான். அந்த பாதுகாப்பு தேவை. அதே மாதிரி கண்ணூர், அதுக்கும் ஒரு பாதிப்பு இருக்குது, அந்த பாதுகாப்பு தேவை.
இன்னொரு விஷயம் ஷைத்தானின் தீண்டுதல்கள். இந்த மூன்றுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவி தேவை. இந்த மூணுல இருந்தும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு அது துஆ முக்கியமானது. எங்களுடைய எந்த நேரமும் எங்கள் பிள்ளைகளுக்காக பிரார்த்திக்க கூடியவர்களாக இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குழந்தை நீண்ட காலம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோடு நெருக்கமாக வாழ கிடைக்கவில்லை அவருக்கு, தஅவா பணி. ஆனாலும் கிடைத்த காலத்தில் அந்த பிள்ளைகளை மிகச்சரியாக நிறைப்படுத்தினார்கள். மகனிடம் வந்து அறுக்க கனவு கண்டேன் என்று சொன்னவுடன், என் அருமை தந்தையே, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள், என்னை பொறுமையாளராக காண்பீர்கள் என்று சொல்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதிகம் அதிகம் எங்களுடைய பிள்ளைகளுக்காக துஆ செய்யணும், பேர குழந்தைகளுக்காக துஆ செய்யணும், பரம்பரைக்காக துஆ செய்யணும். துஆ மிக மிக முக்கியமானது. நிறைய பேரை பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு தற்காலிக பெற்றோர்களாக இருப்பதை பார்க்கிறோம். ஒரு பிரச்சனை வருகிற நேரத்தில், ஒரு சிக்கல் வர்ற நேரத்தில், அந்த நேரங்களில் மாத்திரம் இந்த குழந்தை வளர்ப்பு தொடர்பாக யோசிக்கிறது. அப்படியான நிலைமைகளை பார்க்கிறோம். அதாவது இன்றைக்குள்ள நிலைமைகள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், பலரும் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, முந்திய மாதிரி கிடையாது, இப்போ மோசமாக இருக்குது நிலைமை. முந்தியண்டா பெற்றோர்கள் மிக நேர்த்தியாக இருந்தாங்க, குழந்தைகளும் நேர்த்தியாக இருந்தார்கள் அப்படி என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு அப்படி கிடையாது என்று பெற்றோர்கள் மீது பெரிய ஒரு விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் அது தவறானது. இன்றைக்குள்ள பெற்றோர்கள் பாவம், குழந்தைகள் தங்களை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவர்களை சமாளிப்பதே பெரிய ஒரு சவாலாக இருக்குது. பெற்றோர்கள் மாத்திரமல்ல, ஆசிரியர்கள், எல்லா தரப்பும். எனவே பெற்றோர்களும் தங்களை அப்டேட் பண்ணி கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இப்போ உள்ள தலைமுறைகளின் சுவை, ரசனை, தெரிவு எல்லாம் மாறி இருக்குது. முந்தியோர் நாங்க தாடி வளர்க்கிறோம், நபி வழி சுன்னா, அதற்காகவே வளர்க்கிறோம். முந்தி ஒரு காலம் இருந்துச்சு, தாடி வளர்க்கிறது காதல் தோல்வி, விரக்தி நிலை அல்லது சந்நியாசம், இப்படியானவங்க மட்டும்தான் தாடி வளர்ப்பாங்க. யாராவது தாடியோட கண்டா ஒரு 80-90களில் என்ன தோல்வி ஏதுமா, விரக்தி ஆண்டு கேட்பாங்க. தாடியை ஒரு அவமான தோல்வியின் சின்னமாக பார்த்தாங்க. இன்றைக்கு இந்த தலைமுறை அதே தாடியை எப்படி பார்க்கிறாங்க? ஒரு கதாநாயக லட்சணமாக பார்க்கிறாங்க. மணமகன் தாடியோட வந்திருக்கிறத ஒரு ஸ்டைலா பார்க்கிறான். தலைமுறைகளோட அந்த ரசனையும் தேவையும் மாறுபட்டிருக்குது. எனவே நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை எப்படி அணுகணும், ஹலாலான வழிகள் என்ன, அவங்களோட ரசனைக்கேற்ற மாதிரி அவங்களை நெருங்கணும் என்கிற முக்கியமான ஒரு தேவை உணரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிள்ளைகள் அல்லாத அந்த மிகப்பெரிய ஒரு சொத்து. சுவர்க்கத்துக்கு லேசா பேத்திரலாம் அவங்க சரியா இருந்தா. அவங்க தவறினால் சுவர்க்கத்துக்கு போறது அல்லாஹ் பாதுகாக்கணும், கஷ்டமாகவும் பேத்திரலாம். நாங்க துனியாவில இருந்து மரணிக்கிற நேரத்தில் நாங்க ஒரு சாலிஹான குழந்தையை விட்டு சென்றால் அது மிகப்பெரிய ஒரு சொத்து. அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வெற்றிக்காக பயன்படுத்திய முக்கியதோர் ஆயுதம் பிரார்த்தனை, துஆ. துஆக்கள் எங்களுடைய எல்லாவற்றையும் விட தாக்கம் செலுத்தும். அதிகமாக குழந்தைகளுக்காக எந்த நாளும் பிரார்த்திக்க கூடியவர்களாக நாங்கள் மாறணும். அதே போன்று இன்னும் ஒரு விடயம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, மனிதர்கள் கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு நபிமார்களிடமும் அல்லாஹ்விடத்தில் தங்களுக்காக சிபாரிசு செய்யுமாறு ஓடுவாங்க. அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போவாங்க. போன நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சொன்ன 3 பொய்களை சொல்லி ஒதுங்கிக் கொள்வார்கள். எனக்கு என்ன நேருமோ என்று அல்லாஹ்வை பயந்து ஒதுங்குவார்கள். அந்த 3 பொய்களுமே அல்லாஹ்வுக்காக சொல்லப்பட்டவைகள். உலமாக்கள் அதை பொய்யாகவே அடையாளப்படுத்த மாட்டார்கள். தீனுக்காக சொல்லப்பட்ட பொய்கள், ஒரு பாவத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சொல்லப்பட்ட பொய்கள். ஆனாலும் அதை நினைத்து அச்சப்படுகிறார், பயப்படுகிறார். அல்லாஹ்வுடைய கலீல், முதலாவது மறுமையில் ஆடை அணிவிக்கப்படுபவர், பாவத்தை எந்த அளவு பயப்பட்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள்.
கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் எங்களோட பொறுமை 3 விதத்தில் அமையப்பெறணும் என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. ஒன்று, ஏதாவது சோதனை வருகின்ற நேரத்தில் பொறுமை. அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம் சமூகம் இதில் நல்ல நிலையில் இருக்கிறோம். ஓரளவு தற்கொலைக்கு யாரும் போறல்ல, சோதனையில் பொறுமை. இரண்டாவது, அல்லாஹ்வை வழிபடுவதில் பொறுமை, இபாதத் செய்வதில். அல்ஹம்துலில்லாஹ், அதிலும் பெரும்பாலும் வெற்றிகளோடும் ஓரளவு ஒப்பூட்டளவில் முன்னேற்றகரமாகவே இருக்கிறோம். ஆனால் மூன்றாவது ஒரு பொறுமை இருக்கிறது, அங்கேதான் நாங்கள் எல்லோரும் தோற்று போகிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் உயர்ந்து தெரிகிறார்கள். என்னது? பாவத்தில் பொறுமை. அல்லாஹு தஆலா முன்னாடி சொன்ன 2 பொறுமைகளை விட பாவத்தில் பொறுமை காக்கின்ற மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதர்களாக மாறுவார்கள். ஒரு பிசினஸ் லோஸ்ட் ஆகுது, வட்டிக்கான வழி இருக்குது, அதிலிருந்து வெளிவரத்துக்கு ஈஸியான வழி ஒன்று தெரியுது. நான் இந்த இடத்தில் பாவத்தில் பொறுமை காக்கிறேன் என்ற ரப்பை நான் பயப்படுகிறேன். குகைவாசிகள் ஒரு பெண் அடையணும், கடன் கேட்டு வர்றாங்க, கொடுத்தாச்சு. பெண்ணை அடைவதற்கு இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டேன். அந்த நேரத்தில் அந்த பெண் என்னை பார்த்து சொன்னால், இறைவா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன், யா அல்லாஹ், உன்னை நான் பயந்தேன், நான் அந்த கட்டத்தில் இருந்தும் அந்த பாவத்தை செய்யாமல் ஓடி வந்து விட்டேன். வாசல் நீங்குகிறது. பாவத்தில் பொறுமை காத்தல் என்பது முக்கியமானது. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்ட நேசம் மிக மிக பெரியது. அந்த நேசம் கிடைக்கணும்டா பாவமான சூழ்நிலைகள் கிடைக்கின்ற நேரத்தில், அல்லாஹ்வை பயந்து பொறுமை காக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்ட நேசம் எங்களுக்கு கிடைக்கும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 பொய்யை எண்ணி வச்சுக்கிறாங்க. எங்கட பொய்கள் எத்தனை இருக்கும், எவ்வளவு பாவங்கள் இருக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிற மிக மிக முக்கியமான அழகான ஒரு செய்தி என்னவென்றால், பாவங்களில் பொறுமைக்காரங்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த நிலை கிடைக்கும் என்பது. இன்னும் ஒரு அம்சம் சகோதரர்களே, ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய சில அம்சங்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கற்றுத்தாராங்க. இப்போ நாங்கள் பார்க்கலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. நாங்கள் ஒரு சமூகம் சேர்ந்து ஒரு தனி மனிதனை உருவாக்குவதில் தோல்வி காண்கிறோம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதர், ஒரு தூதர், ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் கொடுத்த சில பரந்த விரிந்த மனம் முக்கியமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை பாதுகாப்பான பூமியாக மாற்றுவாயாக. எப்படி துஆ? ஊர் மாறணும், சமூகம் மாறணும், குடும்பம் மாறணும் என்று நான் நினைக்கிறேன். எப்பயாவது என் ஊருக்கு நான் துவா செஞ்சிருக்கிறேனா? என் தீனுக்கு துவா செஞ்சிருக்கிறேனா? யா அல்லாஹ் இந்த தேசத்தை ஒரு பாதுகாப்பான தேசமாக மாற்றுவாயாக என்கிற துவா, என் பாடசாலையை நல்ல ஒரு பாடசாலையாக மாற்றுவாயாக என்று துவா செஞ்சிருக்கிறோமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த துவாவை முற்படுத்துகின்றார்கள். அந்த துவாவின் பிரதிபலன் மக்கமா நகரத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பான நிலமாக மாற்றுவாயாக. நாங்க பலரப்ப எங்கட ஊராக்கள் மிச்ச மோசம், நாசமா போகணும் என்று திட்டுவாங்க சிலர். அல்லாஹ் பாதுகாக்கணும். பல இடங்கள்ல இது நடக்குது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ் இந்த தேசத்தை, இந்த பூமியை பாதுகாப்பான ஒரு பூமியாக மாற்றுவாயாக என்றாங்க. 2வது துஆ ஒன்று செய்றாங்க. எப்படி செய்றாங்க? அதாவது ஃபஜ்அல் அஃபிததம் மினன் நாஸி தஹ்வி இலைஹிம், யா அல்லாஹ் மக்களின் இதயங்கள் அவர்கள் பால் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவாயாக. இங்க வாழ்ற மக்கள், வெளியில இருக்கிறவங்க இந்த மக்கள்ல இறக்கப்படணும். இந்த ஊரென்றாலே மோசமான ஊர், ரொம்ப மோசமான மனிதர்கள் என்கிற ஒரு பார்வையை உருவாக்கி விடாத இறைவா, இந்த மக்களை விரும்பக்கூடிய ஒரு தேசமாக மாற்றுவாயாக யா அல்லாஹ். எப்படி துஆ செஞ்சிருக்கிறாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, உலமாக்களே, தலைவர்களே, சமூக பணியாளர்களே, நாங்க எல்லோரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட இந்த பாயிண்ட்ல கொஞ்சம் யோசிக்கணும். நாங்க இப்படி யோசிக்கிறோமா? இப்படி துஆ செஞ்சிருக்கிறோமா எப்பயாவது? கண்ணியமிக்க சகோதரர்களே, இலங்கையிலே
சிறுபான்மை சமூகமாக நாங்க இருக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் மிச்சம் அழகாக இந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். உயர்ந்த நிலைக்கு இந்த தேசத்தில் முஸ்லிம்களை கொண்டு வந்து வைத்தார்கள். முஸ்லிம்களின் பெயர் சொல்லப்பட்டால் ஒரு கண்ணியம், கௌரவம் இந்த தேசத்தில் கிடைத்தது. அது எங்களுடைய முன்னோர்களின் அர்ப்பணிப்பும் தியாகமும் அதற்கு மிகப்பெரிய ஒரு வலுவாக இருந்தது. ஆனா இன்றைய சூழல் அப்படி அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாஹ், உலகத்தின் மிக புனிதமான இடம், அதை கட்டுறாங்க. மகனும் அவரும் சேர்ந்து கட்டிட்டு என்ன கேட்டாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களிடம் இருந்து இதை அங்கீகரிப்பாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்றாங்க. அவங்க யாரும் தங்களுக்கான அடையாளங்கள் அதுல தேடல. பின்னாடி வந்தவங்க வச்ச பேர் தான் மற்ற பேர்கள். என்ற பேர் இவர்த்த வரணும், என்ற புள்ளட பேர் வரணும் என்பது தொடர்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசிக்கவே இல்லை. ஆனா இலங்கையில் இன்றைய சமூக நிலைமை எப்படி இருக்குது? குறியீட்டு அடையாளங்களை தேர்றது. நான் ஒரு முயற்சி செஞ்சா என்ற பேர் வரணும்ங்கிறது, நான் பெருசா தெரியணும் என்கிற மனோநிலை வர்றது. இது சமூகத்தை உயர்த்தாது. எல்லாரையும் நல்ல நோக்கம்தான், ஆனால் ஷைத்தான் அவ்வப்போது இந்த சிந்தனைகளை கொண்டாந்து சேர்க்கிறான். பாருங்கோ, இலங்கையில் 2010 வரைக்கும் கொழும்பு மியூசியம் வெள்ளிக்கிழமை மூடப்பட்டுச்சு. இலங்கையில் வெள்ளிக்கிழமை ஆபீஸ் நாள் கிடையாது. ஆபீஸ் நாள் சனியும் ஞாயிறும் தான் விடுமுறை. ஆனா வெள்ளிக்கிழமை மியூசியத்தை மூடி வச்சாங்க. ஏன்? அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அதாவது பிரித்தானிய ஆளுநராக இருந்தவர் ஒரு மியூசியத்தை அமைக்கணும் என்று ரெடி ஆகிறார். அந்த நேரத்தில் இருந்த ஒரு முஸ்லிம் கட்டட நிபுணர், அதாவது வாப்பிச்சு மறைக்கார் என்கிற ஒருத்தர் அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு. அவர் அந்த பொறுப்பை எடுத்து மிகச் சரியாக செய்து முடிக்கிறாரு. முடித்த பிறகு அதில் திறப்பு விழா, பெரியோர் நிகழ்வு, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வைபவம். அந்த இடத்துல பிரித்தானியர்களினால் இவர் கௌரவிக்கப்படுறதுக்கு ரெடி ஆகிறாங்க. சிறப்பு நாமம் உண்டு இவருக்கு கொடுக்கணும், வாப்பிச்சு மறைக்காருக்கு என்று அவங்க தீர்மானிக்கிறாங்க. அதுல தச்சுத்துறைக்கு பொறுப்பாக இருந்த பெரேரா என்பவருக்கு சிறப்பு நாமம் கொடுக்கிறாங்க. இவருக்கும் அந்த மாதிரி கௌரவிக்க ரெடி ஆகிறாங்க. அந்த நேரம் இவர் சொல்றாரு, எங்கட முன்னோர் வாப்பிச்சு மறைக்கார் சொல்றார், இந்த பேரெல்லாம் எனக்கு தேவையில்லை, சேர் பட்டம். இப்ப பட்டத்தை காசு கொடுத்து வாங்குற காலம், பொன்னாடைகளை காசு கொடுத்து வாங்குற காலம், அங்கீகாரத்துக்காக ஆள் போட்டு எழுத வைக்கிற காலம். ஆனால் வாப்பிச்சு மறைக்கார் என்ன சொல்றார்? இந்த பட்டங்கள் எதுவும் எனக்கு தேவையில்லை, வெள்ளிக்கிழமை முஸ்லீம்கள புனித நாள், இந்த நாளில் அவர்கள் ஜும்மாவை விட்டுட்டு இந்த இடத்துல வந்தா நானும் ஒருவேளை குற்றவாளியாக மாறிடுவேன். எனவே எனக்காக நீங்கள் ஏதும் செய்வதாக இருந்தால் என் பெயர்கள் எல்லாவற்றையும் தவிர்த்து எனக்கான பட்டங்கள் எதுவும் தேவையில்லை, வெள்ளிக்கிழமை இதை மூடுவதற்கு ஒரு உத்தரவாதம் தாருங்கள் என்று கேட்கிறாங்க. எவ்வளவு பெரும் மனதோடு நடந்திருக்கிறாங்க. இந்த சமூகத்தை உயர்த்தியவர்கள் பெரிய மனதோடு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், பங்காற்றி இருக்கிறார்கள். தனக்கான குறியீடு தொடர்பாக அவர்கள் யோசிக்கவே இல்லை. கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்தை, மக்காவை எல்லோரும் புனித பூமியாக பாதுகாப்பான இடமாக மாற்றினார்கள். அல்லாஹ் அவர் மூலம் அதை ஏற்படுத்தினான் என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி அவரை தூர நோக்கு, பரந்த மனம், குறுகிய சிந்தனையை விட்டு விடுபட்ட தன்மைகள் அடிப்படையானது. நாங்க ஒரு பள்ளிக்கு, சமூகத்திற்கு, குடும்பத்திற்கு பணி செய்கின்ற பொழுது கூட அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் இறுதியான ஒரு அம்சம், அதாவது சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்க வந்துட்டு ஒரு முஸ்லிம் அமைச்சர் இல்லைன்னு சொல்லி பலரும் பேசி கொண்டிருந்தோம். அது நியாயமான, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நிரந்தரமான பதவிகள் சில இலங்கையில் இருக்குது. SLAS ஆபீசர்ஸ், மினிஸ்ட்ரி செக்ரட்டரிமார், DS ஒரு முஸ்லிம், தேசிய பாடசாலைக்கு ஒரு முஸ்லிம் அதிபர், இது எல்லாமே பல பரீட்சைகள், நிரந்தர பதவிகள் இருக்குது. எங்கட முன்னோர்கள் அந்த இடத்துல எங்கட முஸ்லீம்கள் விகிதாசாரத்துக்கு ஏற்றா போல இருக்கிறது பெரியோரு பாதுகாப்பு என்று நினைச்சு அந்த மாணவர்களை தெரிவு செய்து பரீட்சைக்கு தயார்படுத்தினாங்க. எல்லாரும் சேர்ந்து, பள்ளி பாடசாலை எல்லாம் சேர்ந்து. இன்றைக்கு எல்லோருமே தொழில்சார் கற்கைகளை நோக்கி நகர்ந்துக்கு போறாங்க. QS முடிக்கிறது, அல்லது உயர்கல்வி ஏதாவது படிக்கிறது, மத்திய கிழக்குக்கு போறது, இன்னொரு வெளிநாட்டுக்கு போறது, பெரிய சம்பளத்தோட இருப்பாங்க. நல்லோர் மாற்றம் தான்.
ஆனா இந்த தலைமுறை எல்லோரும் அதை நோக்கி நகர்தல் என்பது ஒரு 15 வருஷத்தால, ஒரு 10 வருஷத்தால ஒரு ஆபத்தொண்டு வரும். என்ன ஆபத்து? ஒரு முஸ்லிம் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி இல்லாத ஒரு நிலைமை வரும், ஒரு முஸ்லிம் டிஎஸ் இல்லாத நிலைமை வரும், ஒரு முஸ்லிம் தேசிய பாடசாலைக்கு முஸ்லிம் அதிபர் இல்லாத ஒரு சூழல் வரும். இதுக்கு நாங்க யோசிச்சோமா? அதுக்கு தயார்படுத்தினோமா? கெட்டிக்கார மாணவர்களை அடையாளப்படுத்தினோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ் இந்த பூமியை பாதுகாப்பான பூமியாக மாற்றுவாயாக, யா அல்லாஹ் இந்த சமூகம் சிறுபான்மை சமூகம், ஒரு பாதுகாப்பு முக்கியம். எங்கட பிரச்சனையை நாங்க புரிஞ்சு கொள்றதுக்கும் எங்கட பிரச்சனையை இன்னொருத்தர் புரிஞ்சு கொள்றதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. முஸ்லிம் அதாவது ஒரு ஜெயிலர் ஒரு முஸ்லிம் அதிகாரியாக வந்ததால சிறைச்சாலைக்குள்ள தொழக்கூடிய இடத்தை கொண்டு வராரு. எங்கட பிரச்சனையை நாங்கள் சொல்வதற்கும் எங்கட பிரச்சனையை இன்னொருத்தர் சகோதரர் புரிந்து கொள்றதுக்கும் நிறைய இடைவெளி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற ஒரு முக்கியமான செய்தி, சமூக பணி செய்கிற நேரத்தில் பரந்த விரிந்த மனம் தேவை, தூய்மையான எண்ணங்கள் தேவை, தூர நோக்கங்கள் தேவை என்கிற ஒரு செய்தியை சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹஜ் வணக்கம் என்பது வசதி படைத்தவர்களுக்கு சொந்தமானது, வாய்ப்புள்ளவர்களுக்கு சொந்தமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு என்பது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் சொந்தமானது. அந்த வரலாற்றில் இருந்து படிப்பினை பெற்றவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பஅத். கண்ணியமிக்க சகோதரர்களே, உதுஹியா வணக்கம் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் அந்த வணக்கம் உண்மையில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவதை போன்று, நீங்கள் அறுக்கின்ற மிருகங்களின் இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹ்வை வந்தடைவதில்லை, உங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற தக்வா தான் அல்லாஹ்வை வந்தடைகின்றன. தக்வாவின் ஒரு அடையாளம்தான் அறுத்து பலியிடுதல். அல்லாஹ்வுக்காக அந்த திருநாளில் மிருகங்களை, சொல்லப்பட்டிருக்கிற மிருகங்களை அறுத்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு வணக்கம். அதனோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். முதலாவது, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த மிருகங்களில் நாங்க அறுக்கிற மிருகம் மாடும் ஆடுமாக இருந்து கொண்டிருக்கிறது. மாட்டை பொறுத்தவரைக்கும் 2 வயது பூர்த்தியான மாடுகள் அறுக்கப்படும். ஆட்டை பொறுத்தவரைக்கும் 1 வயது பூர்த்தியான ஆடு அறுக்கப்படும். அதே போன்று இரண்டாவது ஒரு அம்சம், இந்த மிருகங்கள் வெளிப்படையாக எந்த குறைகளும் இல்லாத மிருகங்களை தெரிவு செய்து அறுக்கணும் நம்ம. அதே போன்று மாட்டை பொறுத்தவரைக்கும் மாட்டில் மாத்திரம் கூட்டு சேர்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி அளித்தார்கள். 7க்கு உட்பட்டோர் கூட்டு சேரலாம், அதை தாண்டி ஒருவர் கூட்டு சேர முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டிலே யாரும் கூட்டு சேர முடியாது, அது தனி மனிதர்களோடு சம்பந்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதே போன்று அறுக்கின்ற நேரத்தை பொறுத்தவரைக்கும் நாங்க ஹஜ் பெருநாள் துல் ஹஜ்ஜிலே பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு அது அறுக்கப்படும். அதிலிருந்து ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்களில் அந்த வணக்கம் நிறைவேற்றப்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இது தொடர்பாக மேலதிக சந்தேகங்கள், இந்த வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது முக்கியமான ஒரு விடயம், அதாவது துல் ஹஜ் பிறை தென்பட்டால், யாராவது உதுஹியா கொடுக்கணும் என்கிற நியத்தோடு இருந்தால் துல் ஹஜ் பிறை தென்பட்டது முதல் உதுஹியா வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் அவர் முடியையோ நகத்தையோ களைய முடியாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது தொடர்பாக மேலதிக சந்தேகங்கள் இருந்தால் உலமாக்கள் ஷேக்மார்களிடம் நீங்கள் கேட்டு அதை அறிந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருநாளை எங்களுக்கு சந்தோஷமான பாதுகாப்பான ஒரு திருநாளாக மாற்றி அமைப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.